பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, சமீபத்தில் ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அமீரோட வீடியோஸ் வந்து நிறைய அளவில் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஏதோ உலகமாக நல்லவர் மாதிரியும், அவர் வந்து எந்த தப்பும் செய்யாத மாதிரியும், அவர் வந்து பகுத்தறிவாதி மாதிரியும் அப்படியே மாதிரியான ஒரு பில்டப் வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவரு என்னதான் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தாரு. அவர் பேசும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த உறுத்துற விஷயத்த மட்டும் நம்ம இங்க பேசுவோம். அதுல முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு சம்பந்தமா அவர் ஒன்று பேசியிருந்தாரு. அதாவது அவருடைய மகள் வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்காக அவர் தேர்வு மையத்துக்கு சென்றதாகவும், அவங்க வந்து தேர்வு மைய கண்காணிப்பாளர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இது மாதிரி அந்த அவர் வந்து புர்கா போட்டு போயிருக்காங்க போல. ஏன்னா அவர் வந்து அமீர் வந்து முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர், ஆனா பகுத்தறிவாதி. ஆனா அவங்க பொண்ணு வந்து புர்கா போட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து பகுத்தறிவு லிஸ்ட்ல தான் வரும், சரிங்களா? இப்போ அந்த போகும்போது அந்த தேர்வு மையத்தில் இருக்கிற கண்காணிப்பாளர் வந்து அமீரோட பொண்ணு வந்து இது மாதிரி நீங்க புர்காவை கட்டிட்டு தான் தேர்வு மையத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. உடனே வந்து எனக்கு படிப்பை விட என்னுடைய மத அடையாளம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அமீரோட பெண் வந்து நெட் தேர்வோட எக்ஸாம் எழுதாம வந்துட்டாரு. உடனே இதை ஊக்குவிக்கும் விதமா அமீரும் வந்து இதை ஆதரிச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி எதுவும் எனக்கு புரியல. ஏன்னா திராவிட கழகம் பல்வேறு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி எதுவும் பாத்தீங்கன்னா, அந்த மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் துணுவானுங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாலி அறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுவானுங்க. அதுல முதலா போயிட்டு நம்ம அமீர் உக்காந்துக்கிட்டு, இந்த தாலிலாம் மூட நம்பிக்கை, இப்படி அவங்க பொண்ணு புர்கா போட்டுக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம், ஆனா இது வந்து தாலி கட்டுறது வந்து மூட நம்பிக்கை, இது வந்து திராவிட கழகத்துக்கு நான் ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம்லாம் பல்வேறு விஷயம் வந்து பேசியிருந்தாரு அந்த மேடையில. சரி, ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் அமீரை பார்த்து நாங்க ஒரு கேள்விதான் கேட்கிறோம். இங்க வந்து படிப்பை விட, கல்வியை விட மத அடையாளம் தான் அங்க முக்கியமா? எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒருவேளை வந்து ஒரு நீட் தேர்வு அவங்க எழுதி இருந்து ஒருவேளை அவங்க வந்து டாக்டரா போயிருந்தாங்கன்னா வச்சுங்க, ஒரு அறுவை சிகிச்சை பண்றாங்க, பண்ணும்போது ஒரு பேஷண்ட், ஒரு முஸ்லீம் பேஷண்ட் வராங்கன்னா, புர்கா போட்டுன்னு வராங்கன்னா, அந்த புர்காவை வந்து கழட்டிட்டு தான் அங்க அறுவை சிகிச்சை பண்ணணும். நான் புர்காவோட அறுவை சிகிச்சை பண்ண சொல்ல முடியாங்க? என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. அமீர் வந்து ஆதரிச்சு வர சொல்றாரு, பெருமையா வர சொல்றாரு. நீட் தேர்வுல வேணாமா, பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்படின்னா இந்துக்களை விட அவர் எவ்வளவு பெரிய மதவெறியரா இருப்பாருன்னு தெரியல அமீர். ஏன்னா படிப்பை விட தன்னுடைய மத அடையாளம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்திருக்காரு அமீர். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த அவருடைய உற்ற நண்பன் ஜாபீர் சாதிக்கை பத்தி அவர் பேசும்போதெல்லாம் ரொம்ப இதுவா பேசியிருந்தாரு. என்னன்னா, சமூகத்துல என்னை பத்தி நிறைய பேர் பேசினாங்க, அவங்க பேசின விஷயம்லாம் வந்து என்னோட மனதை வந்து ரொம்ப காயப்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மிஸ்டர் அமீர் அவர்களே, நீங்கள் பேசின அந்த நக்கல் பேச்சு இருக்கு பத்தியா, எத்தனை பேர் மனசை வந்து காயப்படுத்தியிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னா ரெண்டா, எத்தனை பேரோட மனசை அந்த விஷயம் வந்து காயப்படுத்திருக்கோம். நீங்க பேசின ஒவ்வொரு இதுவும் ஓட்டி பார்த்தா தெரியும். நீங்க அவ்வளவு நக்கல் பேச்சு பேசிருக்கீங்க. அதான் சொல்றேன், வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு இளைய தளபதி சொல்லுவார்ல, அது மாதிரிதான் வாழ்க்கை ஒரு வட்டம். எத்தனை பேர் நீங்க நக்கல் அடிச்சீங்களோ மொத்தமா சேர்ந்து வந்து உங்க ஜாபீர் உங்களுடைய உற்ற நண்பன் ஜாபீர் சாதிக் மூலியமா வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்குது. கண்டிப்பா போதைப் பொருள் அந்த தடுப்பு மையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணையில கண்டிப்பா உண்மை வெளிவரும்போது அப்ப பாத்துக்கலாம், அந்த விவாதத்தை வச்சுலாம். அந்த டைம்ல வந்து இன்னும் நாங்க அதிக அளவுல சந்தோஷமா தான் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுமடையெல்லாம் போயிட்டு நீங்க அந்த சாதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து மத ஒழிப்புலாம் நீங்க வந்து பேசுறதுக்கான அருகதையே இல்லை உங்களுக்குலாம். ஏன்னா ஒரு படிப்பை விட புர்கா தான், தன்னுடைய மத அடையாளம் தான் நீங்க முக்கியமானட்டு நீங்க பேசின ஆளு. அதனால தயவு செய்து நீங்க போயிட்டு அதாவது பொது மேடையில போயிட்டு இந்த இந்து மதத்தோட அடையாளத்தை இது கொச்சப்படுத்துறது, அதை பண்றது, இதை பண்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்து மத அடையாளங்களை பத்தி நீங்க வந்து இழிவா பேசணும், அதுக்கப்புறம் இந்து மத இழிவுபடுத்த இடத்துல போயிட்டு நின்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், சோசியல் மீடியால அதுக்கு உண்டான விளைவை வந்து நீங்க அனுபவிச்சும் ஆவீங்க. இது வந்து உங்களுக்கு ஆரம்பம் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.